அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்கினியர்களை இன்று நாம் பார்க்கக்கூடாது சவுதியில் இருக்கக்கூடிய இஸ்த்ரா பார்க்க போகிறோம். பாருங்கள், இஸ்த்ராங்க வந்து நம்ம ஊரில் கல்யாண மண்டபம் வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த இஸ்த்ராவாங்க. இப்போ நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி போகலாம். இது வந்து வெளி தோற்றம், வெளிப்பக்கம் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. வாங்க, உள்ளே வந்தாச்சு. இது என்ட்ரன்ஸ், ஃபஸ்ட்டு ஹால். இதெல்லாம் முயல் வளர்க்குறாங்க. சொல்லுவாங்க பாலைவனத்தில் எங்கடா புல் இருக்க போகுது, பாருங்கள் முயல். அப்புறம் புறா வளர்க்குறாங்க, பேரிச்சம்பழ தோட்டம். எப்படி வரிசையாக ஒவ்வொன்றா எடுத்துருப்போம். லைட்டர் அம்மா பேசி கொஞ்சம் காமிக்கணும் இல்லையா, உண்மையை நம்புறதுக்கு. அதுக்காக இஸ்த்ராவில் சாப்பிடக்கூடிய இடங்கள். இது வந்து தனித்தனி ரூமாக இருக்கும். லேடிஸ் வந்தாங்கன்னா லேடிஸ் தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக. இல்லாட்ட ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அப்படி தனித்தனி ரூமாக இருக்கும். ரூம்னா ஒரு 15 அளவில் இருக்கும். சின்ன ரூம்லாம் கிடையாது, நல்லா பெருசாக இருக்கும். 10-20 பேர் உட்காரலாம், அந்த மாதிரி இருக்கும். சுற்றி உட்காரலாம், சென்டரில் இருக்கும். இது வந்து பேரிச்சம்பழம் மரம். இங்கே வந்து தோட்டம் இருக்குது, பேரிச்சம்பழ தோட்டம். இது பழைய காலத்து சைக்கிள். பழைய காலத்து சைக்கிள்னா கிட்டத்தட்ட 4 பேர் ஓட்டுற மாதிரி உள்ள வண்டி. இது வந்து எலுமிச்சை மரம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தவறு. நைட்டுக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக இருக்கும். ஃபுல்லாக லைட்டு எல்இடி வச்சுருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக இது காம்பவுண்டு. இதுலேயும் வந்து சைடில் வந்து நடக்கிறதுக்கு இடம் விட்ருக்காங்க. இது ஃபுல்லாக தமறு. உள்ளேயும் கோழி வளர்க்குறாங்க. இது ஃபுல்லாக புறா மேலே இருக்குது. பேரிச்சம்பழம் கீழே கிடக்கு. இது ஃபுல்லாக நம்ம நடக்கக்கூடிய இடங்கள். சைடில் சிமெண்ட் போட்டு நம்ம நடக்கிறதுக்கு இட பாதைகள் போட்டுருக்கோம். இங்கேயுமே சொட்டு நீர் பாசனம் தான். இங்கே தண்ணி இல்லை, சொட்டு நீர் பாசனம். இங்கே வந்து ஆயில் தான் வரும்னு சொல்லுவீங்க இல்லையா, அவங்களுக்காக இதை மட்டும் பேரிச்சம்பழம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.